ரொம்ப கவலைப்பட்டீங்க. யாரு ஸ்கேம்ட்ராவா? அந்த காருக்குள்ள நடந்த விஷயம். அந்த பேர் ஏதோ சொல்லும்போது. எனக்கு வருத்தமே இல்லை. பிகாஸ் வந்து நாங்கள் எல்லாருமே 3 பேர். இப்போ அவரோட பேர் நான் சொன்னதாக இருந்தாலும், பாரோட பேர் நான் சொன்னதாக இருந்தாலும், அமித்துக்கும் நாங்கள் ஒரு பேர் வச்சுருந்தோம், அல்வா அமித்னு வச்சுருந்தோம். வினோதுக்கும் வந்து வீண்பம்பு வினோதுன்னு வச்சுருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே பேர் வச்சுருந்தோம். நாங்கள் வந்து அந்த பேரை தான் நாங்கள் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தோம். பட் வந்து ஒரு டைம் வரைக்கும் அது விளையாட்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்தது வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அது அந்த சினாரியோவே வந்து மாறி அது ஒரு சீரியஸ் சிச்சுவேஷனாக மாறினது. அண்ட் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். எனக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கா இல்லையான்னு உங்க கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு தெரியும். என்னை வந்து அவரோட ஷூட்டில் எனக்கு வந்து என்னை தூக்கிட்டு போயிருக்காரு அவரோட ஷூட்டில். ஸோ அவர் தான் இதுக்கு ப்ரூஃப். உங்க ப்ரெஸ்ஸுக்கு எல்லாருக்கும் பதில் அவர் தான். இதுக்கு மேல எனக்கு எந்த பதிலும் இல்லை. ஏன்னா இது எத்தனை வருஷம் முன்னாடி கொடைக்கானல் ஒரு படம் நடிக்கும் போது கார்த்தி ப்ரோ வந்து ஆர்டிஸ்டா இருந்தாரு. அப்போ ஒரு விஷயம் நடந்தது தான் அவருக்கு நல்லா தெரியும். பட் யாரும் வேணா தப்பு சொல்லலாம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு 2013 அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்தது. எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி வரும். அம்மா வந்து இன்டர்வியூல என்ன சொன்னாங்கன்னா, பொண்ணு பண்ணது வந்து தப்பு கிடையாது சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? அவங்க நான் எனக்கு இல்லை, ஆக்சுவலி வந்து அவங்களோட அம்மா வந்து உள்ளே வரும்போது பார்வதி கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. எதுவாக இருந்தாலும் சாண்ட்ரா கிட்ட கேட்டுக்கோ, உனக்கு வந்து அம்மா இல்லை அப்படின்றது நீ நினைக்காத, உன் கூட வந்து உன் தாய் ஸ்தானத்தில் வந்து சாண்ட்ரா இருக்காங்க அப்படின்னு அவங்க உள்ளே சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு பார்வதி வந்து அழுதுகிட்டே வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ அவங்க வந்து சொல்கிறது ஆப்வியஸ்லி ஒரு அம்மாவாக இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க பொண்ணு மேலே. ஆனால் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து இருக்காங்க. ஒரு டைம் வரைக்கும் அப்பா இருந்தார், அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட இல்லை. ஸோ அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே தெரியும். பொண்ணை வந்து அம்மா எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. அதனால் ஆப்வியஸ்லி அதனால சொல்லியிருப்பாங்க.